ஆனா அவளோட கண்ணை பத்தி எனக்கு தெரியும். அந்த கண்ணில் என் மேல காதல் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த கண்ணில் அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பு எனக்கு உயர்வான விஷயம். அவளோட அன்போட நிழல்ல என் மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துடலான்னு தயாரான ஜென்மங்கள் ஆயிரம் உன்னுடன் வாழ ஏங்குகிறேன், நான் ஏங்குகிறேன். இரவில் கனவில் நீ வரும் வேளை உறக்கத்தை நானும். வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்து இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் அந்த பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபோட மைண்ட் ஃபாரோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முடிக்கிறதுக்கு 2 years ஆச்சு. நான் வீடியோ போட்டிருந்தா அப்போவே முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இது வியூஸ் போகாமல் அப்படியே நின்று இப்போது இந்தளவு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அண்டு எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப கனெக்டடான ஸ்டோரி. ஸோ ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி வேறு. அரபிக் காதலனை விட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், மைண்ட் ஃபார்வர்ட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண எஃப்எஃப் இது தான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த பிலோட் ப்ளஷர் அப்புறம் டேக் எஃப்எஃப் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். போன பார்ட் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போங்கன்னா, நீங்கள் ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க, ஜிமினும் அக்செப்ட் பண்ணியிருப்பார். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 month பாஸ் ஆகியிருந்திருக்கும். இப்போ நீங்களும் ஜிமினும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களும் ஜிமினும் தான். ஜிமின் இங்கே வாயேன். என்னடி? இங்கே வா சொல்கிறேன். சொல்லு. மறைஞ்சிக்கிட்டியா? மறைஞ்சு தான் இருக்கேன். லவ் யூ. அப்போ ஜிமினும் சிரிச்சிட்டு, லவ் யூ டூடி, என் கொழுக்கட்டை. நான் கொழுக்கட்டை மாரியா இருக்கேன்? ஆமாம், என் ஒய்ஃபு எனக்கு கொழுக்கட்டை தான். இங்கே பாரு கண்ணத்தை, கொழுக்கட்டை மாரி தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் சுற்றி முற்றி பார்த்துட்டு உங்களோட சீக்ஸை கடிக்கிறாரு. புது யாராச்சும் வந்துட போகிறாங்க. யாரையும் வர போகிறா? சொல்லு. யாருன்னா வந்தால் இப்போ என்ன பண்ணுவேன்? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படியே ஓரமாக தள்ளிட்டு போயிடுவேன். பேச்சு பாரு, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. நல்லா பேசு. நல்லா தான் பேசுகிறேன். எனக்கு என்ன ஜிமின்? சொல்லு என்ன? லவ் யூ. லவ் யூ டூ. அவ்வளோதானா? அவ்வளோதான். அவ்வளோதானா? உண்மையா? அவ்வளோதாண்டி, இதுக்கு மேலே என்ன வேணும்? கிஸ்ஸு வேணுமா உனக்கு? வேணுமாடி? கிஸ்லாம் பண்ண மாட்டேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது எப்பயோ சொன்னது, அதெல்லாம் ஏன் பிடிச்சிட்ருக்க? இப்போ கிஸ் கொடுக்க மாட்டியா? ஐயோ, எனக்கு கிஸ் பண்ணலாம் தெரியாது. நீ பண்ண வேணாம், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனோட ஹெட்டை பிடிச்சி இழுத்து நீங்கள் செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. போதுண்டி, எவ்வளோ நாளைக்கு கிஸ்ஸுன்ட்டு. கிஸ் பண்ணுவேன் தான் அப்படி. சரி, நான் கீழே போட்டா? போ, கீழே போ. சாப்பிட வரல? கீழே வர்றேன்டி, நீங்கள் போ, கீழே போ, வந்துடுறேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஜிமின் கிட்ட ஒரு ஹக், நல்ல ஒரு டைட் ஹக் கொடுத்துட்டு கீழே போகிறீங்க. ஜிமின் அப்படியே போகிறவங்களே பார்த்துட்டு, எவ்வளோ லவ் பண்ணுறா என்ன? போ, ரொம்ப மாறிட்டால. அதுதான் ஒருத்தவங்கள ஒரு லவ் எவ்வளோ சேஞ்ச் பண்ணணுன்னு இப்போ பார்க்குறேன். எல்லாருமே சொல்லுவாங்க, லவ் பண்ணிப்பார் எல்லாமே மாறும்னு, கல்யாணம் பண்ணிப்பார் எல்லாமே மாறும்னு. ஆனால் ஒரு பர்சனை, ஒரு பாஸ்ட்டை மறக்க வச்சுருக்கு எப்படி ஒரு லவ். காட், நான் ஃபீல் பண்ண எல்லாத்துக்கும் இவ ரொம்ப எனக்கு லவ் கொடுக்குறா. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு போகிறவங்களே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே ஜிமினுக்காக தான் குக் பண்ணுறீங்க. அப்போ ஜிமினோட அம்மா இருந்துட்டு, வயன் நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. இல்லை இல்லைத்த நான் பார்த்துக்கிறேன்
ஜிமின் மாடியில் இருக்கான். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணிட்டு கீழே கூப்பிட்றேன்னு சொன்னேன். அவனும் போன்னு சொல்லிட்டான். சரி, உங்கள் 2 பேருக்கு எப்போ மேரேஜ் பண்ணலாம் சொல்லு. இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அப்படியே இங்கே வந்து டேரா போட்டுருவேன். இப்போல்லாம் வீக்கெண்ட் மட்டும்தான் இங்கே வரேன். அதுக்கப்புறம் வீக்கெண்ட்லேருந்து வீக் டேஸ்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருப்பேன். நீங்களும் நானும் ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம்ல. ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை கிள்ளிட்டு புசு புசுன்னு புசு குட்டி மாரி இரு. இப்போ உங்கள் பையன் அதுதான் சொன்னான், கொழுக்கட்டைன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ? ஓ, என் பையன் எப்படிலாம் சொல்கிறானா உங்ககிட்ட? அதெல்லாம் சொல்லுவான், நிறையா சொல்லுவான். நீங்கள் அதெல்லாம் விடுங்க. அங்கிள் வந்துட்டாங்க பாருங்கள், நீங்கள் போங்க. சரி, நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஜிமினோட அப்பா வந்திருப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து. அங்கே போயிருப்பாங்க ரூமுக்கு. ஸோ ஜிமினோட அம்மாவும் ரூமுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே குக் பண்ணி முடிச்சுட்டு ஜிமினை கூப்பிட்றதா மேலே போகிறீங்க. ஜிமின் அப்படியே அந்த நிலாவே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போய் பேக் ஹக் பண்ணிட்டு என்ன மாதிரியே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. சரி, இங்கிட்டு வா. ஏன் எதுக்கு? இங்கிட்டு வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவர் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்களை உங்கள் ஹேண்டுக்கு நடுவில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. சொல்லு, என்ன உனக்கு உண்மையாக என்ன பிடிச்சிருக்கா? டே, ஆரம்பிச்சிட்டியா நீனு? உனக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் தான் நீ திருந்துவ. நான் நாளைக்கே கல்யாணம் பண்ண சொல்கிறேன் இரு. அப்போ ஜிமின் சிரிச்சிட்டு, நாளைக்கே கல்யாணம் பண்ண போறியா? ஆமாம், நாளைக்கே நான் கல்யாணம் தான் பண்ண வைக்க போகிறேன். பாரு, நீ பண்ணுற அட்டுல்லியெல்லாம் தாங்கலை. சும்மாரி. உண்மையா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிமின். ஏன் இப்படி பண்ணுற? இல்லடி, சும்மா கேட்டு பார்த்தேன். நீ என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்த்த. பயன், சொல்லு. இப்போ ஏன் திரும்ப ஆரம்பிக்க போறியா? வயன், எனக்கு பிடிச்சிருக்கா? இல்லடி, அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீ கம்முன்னு இரு, சரியா? சரி. அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறியா என்ன? எதுக்கு? வீட்டில் நான் குக் பண்ணவே மாட்டேன், உங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. இங்கே நீ பண்ணுறதுனால? சீச்சி, அப்படிலாம் இல்லை. யாருக்காக பண்ணுறேன்? என் வருங்கால புஜ்ஜுக்கு தானே பண்ணுறேன். எது புஜ்ஜுக்கா? என் புருஷனுக்கு தானே பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் வழியெலாம் இல்லை. சொல்லப்போனால் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் உங்க கூட. இது எனக்கு போதும் ஜிமின், வேறு எதுவும் வேணாம். பாஸ்ட் அவ்வளோதான். பாஸ்ட் அது முடிஞ்சு போனது. இப்போது ஃப்யூச்சர் உன் கூட. இது போதும் எனக்கு. வேறு என்ன வேணும் சொல்லு? இது மட்டும் போதும் எனக்கு. நீ, நான், நம்மளோட பேபிஸ், அப்புறம் அம்மா அப்பா போதும். நம்ம குட்டி ஃபேமிலியாக அழகாக இருந்துக்கலாம், ஓகேவா? அப்போ ஜிமினும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரிடி, நல்லா அழகான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், சரியா? நல்லா அழகான ஒரு ஃபேமிலியாக இருப்போம், சரியா? அப்படின்ட்டு ஜிமின் வந்து உங்கள் சீக்ஸில் லவ் யூ டூ அப்படின்ட்டு நீங்களும் பேக் கேஸ் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஜங்கு கிட்ட வந்தா ஷர்ஷா தான் அகெயின் அந்த பொக்கே கடையிலே வந்து பொக்கே ஆர்டர் பண்ணுறா. ஜேகேக்கு நல்லா தெரியும், அவள் இப்படி தான் டெய்லி பண்ணிகிட்ருப்பான். அந்த 6 மந்த்தில் டெய்லி வந்து அவன்கிட்டே பொக்கே ஆர்டர் கொடுத்துட்டு அவனுக்கே இந்த பொக்கே ரிட்டர்ன் பண்ணுவா. அகெயின் வந்துட்டா. இந்த வாட்டி என்ன வயலட் அண்ட் ரெட்டா? வயலட்டில் எல்லாமா இருக்குது கலர் பூ. சபா, இங்கே பாரு சேஷா, உனக்கு இப்போ என்ன தான் வேணும் சொல்லு. நீங்கள் தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்போ தேயாங் சிரிக்கிறான். கூட்டுக்கலவாணி, நீ சிரிக்காதடா, கம்முன்னு இரு. சரி மச்சான், நான் கூட்டுக்கலவாணி தான்.
நீ பாரு சரிஷா, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு இந்த லவ் அது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஏன் ஏன் நீங்கள் இப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பண்ணால் தானே தெரியும். இப்போ பாருங்கள், ஜிமினோ வயனோ ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அதேமாரி நீங்களும் நானும் ஹாப்பியாக இருக்கலான்னு பார்த்தா சிடு மூஞ்சி ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. எது சிடு? இல்லை இல்லை, ஏதோ வாயில் வந்துடுச்சு, விடுங்க. ஹாப்பியாக இருக்கலாம்ல, என்னை லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் இந்தமாரி சோகமாலாம் இருக்க வேணாம். ஹாப்பியாக இருக்கலாம்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஹாப்பியாக இருக்கலாம்ல. என்ன நீங்கள் மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சிட்ருக்கீங்க? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள், லைட்டாக, இன்னும் லைட்டாக. இது நல்லா இருக்குது. அப்போது ஜங்குக்கும் சிரிக்கிறாரு. அப்பாடா சிரிச்சிட்டிங்கடா. அப்போது ஜங்குக்கு அப்படியே சஷாவை பார்த்துட்டு, போதும் போதும், நான் சிரிக்கிறேன் போதுமா? இது போதும் எனக்கு. அப்படியே சிரிச்சிட்டே என்ன லவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அந்த புக்கேவை அவர் கையில் கொடுத்துட்டு ஓகே பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு தேயாங்கும் ஜங்குக்கும் சிரிக்கிறாங்க 2 பேருமே. அப்போ தேயாங் தான் ஜங்கு கிட்ட வந்துட்டு, மச்சான் அவள் என் தங்கச்சி தான், இல்லைன்னு சொல்ல, அதேமாரி நீ எனக்கு ஃப்ரெண்டுடா. அதுக்கப்புறம் தான் அவள் என் கூட பிறந்திருக்கலாம், அதுக்காக நான் அவளுக்காக பேசுகிறேன்லாம் நினைக்காத. நீ வயனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவள் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கா. சொல்லலான்னு வரும்போது தான் நீ கமிட்டன்னு எங்ககிட்டயே சொன்னேன். கேட்கும்போதே எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அவகிட்ட போய் சொன்னப்போ அவள் ரொம்ப அழுதாடா, ரொம்ப ரொம்ப அழுதா. அதுக்கப்புறம் அவள் உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, தூரமாக நின்று நீ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துப்பா. இப்போது இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறா. என்னால் நம்பவே முடியல, சத்தியமாக நம்ப முடியலடா. நீயும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என் ஜிமினை புரிஞ்சுக்கிட்ட மாரி நீயும் ஒரு நாள் ஷர்ஷாவை புரிஞ்சுப்ப. ரொம்ப அழுதுட்டாடா அவள் உனக்காக. இனியும் அவளை அதை வச்சு பார்த்துடாதடா ஜங்குக்கா. அவள் குழந்த மாரிடா. அவளுக்கு பிடிச்சது தான் அவள் பண்ணுறா இப்போ வரையுமே. இன்னும் அவள் குழந்தையாக தான் இருக்கா. இன்னுமே எனக்கு அவள் இன்னொரு குழந்தை தான்டா. புரியும்னு நினைக்கிறேன். அவள் இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கா. எனக்கு தெரியும் நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கேன்னு. ஆனால் சீக்கிரம் மாறிட்டா. ரொம்ப கஷ்டப்பட வைக்காத எல்லாரையும் அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு அவனும் போயிடுறான். இப்போ ஜங்குக் மட்டும்தான் அங்கே இருக்கான். ரொம்ப திங்க் பண்ணுறான். எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். எல்லாமே போதும். இனி நியூவாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தி நமக்காகவே இப்படி இருக்கா, இது போதாதா? ஜிமின் என்னை லவ் பண்ணுற மாரி என்னையும் ஒருத்தி இப்படி லவ் பண்ணுறா, அது போதாதா எனக்கு? அப்படின்ட்டு அவனும் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவனும் அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே டேஸ் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ அப்படியே ஜங்குக்கும் ஷர்ஷாவும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது ஒரு 1.5 years கழித்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் வெட்டிங். இப்போது செம்ம கிராண்டாக உங்களுக்கும் ஜிமினுக்கும் வெட்டிங் நடக்குது. அங்கே தேயோங், ஜேகே எல்லாருமே இருக்காங்க, ஷர்ஷா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் தான் உங்கள் அப்பாவை கையை பிடிச்சிட்டு நடந்து வர்றீங்க. ஜிமினுக்கா அங்கே அவ்வளோ டியர்ஸ் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அப்படியே நடந்து வர்றீங்க. நடந்து வந்து ஜிமின் கையில் உங்கள் அப்பா உங்களோட கையை கொடுத்துட்டு டேப் பண்ணிட்டு போகிறாரு. ஜிமினும் அவரை பார்த்துட்டு ஹெட்டை மட்டும் சைன் பண்ணுறான். அப்போது நீங்களும் ஜிமினோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு ஆசைப்பட்ட மாரி நம்ம 2 பேரும் ஆமாண்டி, நம்ம 2 பேர் மட்டும் எவ்வளோ நாள் தெரியுமா, எவ்வளோ நாள். லவ் யூடி. லவ் யூ டூ. அப்போ சர்ச்சோட ஃபாதரும் ஓகேப்பா நம்ம ஆரம்பிக்கலாமா? அப்போ 2 பேருமே தலையாட்டுறீங்க. சரி,
ஜிமின் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? 4 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாலும் இதே பதில் தான், சம்மதம். அப்போது நீங்களும் சிரிச்சிட்டு ஒயனாகிய நீ ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? இவனை விட்டால் வேறு யாரும் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, என்னை நல்லா பார்த்துக்க, சம்மதம் அப்படின்ட்டு நீங்களும் சம்மதம் சொல்கிறீங்க. அப்போ ஜிமினும் உங்களை திரும்பி ஹக் பண்ணுறாரு. சரிப்பா, 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேருமே அட் அ டைமில் லவ் யூ டி 2 பேருமே சொல்கிறீங்க. அப்போது 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறீங்க. லவ் யூ ஸோ மச் வைன், லவ் யூ லாட்ஸ் ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஃபஸ்ட் நைட் ரூமில் தான் காட்டுறோம். இப்போ அப்படியே நீங்கள் தான் மில்க்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க. அப்போது ஜிமின் தான் எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துருக்கான். வா சீக்கிரம் அடி, என்னடி பண்ணுற இவ்வளோ நாளி? வர அப்போது நீங்களும் மில்க்கு கொண்டாந்து ஜிமின் கையில் கொடுத்துட்டு, அப்பா என்னால் முடியல, தூக்கம் வருது, தூங்கலாமா? எது தூக்கம் வருது, தூங்கலாமாவா? எங்கே தூக்கம் வருது? இன்றைக்கி என்ன தெரியும்ல? தெரியும் எனக்கு, அதெல்லாம் எனக்கு என்ன ஃபஸ்ட் நைட்டு தானே, பார்த்துக்கலாம் விடு ஜிமினா. ஹே, என்ன நினச்சிட்ருக்க? இத்தனை நாள் காய போட்டது போதுண்டி, இதுக்கு மேலே ஸ்டெப் ஃபார்வர்டு வா. போதும் ஜிமினா, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். அப்போது ஜிமின் கேட்கவே இல்லை. அந்த பால் எடுத்து அவன் ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணுடி, நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களோட சாரியை அப்படியே பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஜிமின் போதும் ஜிமின், வேணாம் விட முடியாதுடி, நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணுறாரு. சொன்னால் கேட்க மாட்டியா? கேட்கவே மாட்டேன்டி, இப்போ என்னங்கிற அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை பெட்டில் புல் பண்ணிட்டு அவர் மேலே வந்துட்டு, ஸ்டார்ட் பண்ணலாமா? சொன்னால் எங்கே கேட்குற, பண்ணிக்கோ. என்னடி இப்படி சொல்கிறா? பண்ணிக்கோன்னு என்ன, பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. ஜிமினும் பாரி பண்ணு தான் போகிறேன் அப்படின்ட்டு அவரும் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாடியில் அவரோட ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமின் போதும் இப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இரு, நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அவரும் ஃபர்தராக மூவ் பண்ணி மேட்ரும் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு 2 hours கழிச்சு, இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கியா? ரொம்ப சரிதான். என்னடி ஜேகேவை பார்த்த போல் வெட்டிங்கில்? பார்த்த நீ பேசுனியா? பேசுனே. என்ன சொன்னா? ஒன்றும் சொல்லலை, ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொன்னான். நானும் தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டேன். ஜேகேவும் ஷர்ஷாவும் லவ் பண்ணுறாங்க போல். ஆமாண்டி, அந்த பொண்ணு முன்னாடிலேருந்தே லவ் பண்ணியிருக்கு ஜேகேவை. ஆனால் இவனுக்கு தான் தெரில. இப்போ தான் ஒரு 6 month இருக்கும். அப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணி இப்போ கப்பலாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவனுக்கு தான் மேரேஜ் டி. ஹே சூப்பர்ல. ஆமாம், நெக்ஸ்ட்டு அவனுக்கு தான் மேரேஜ். ஸோ ஹாப்பியாக இருக்கான் அவனும். பரவாயில்ல ஜிம்மி, அவங்களுக்கு அவங்களோட ட்ரூ லவ் கிடச்சிடுச்சுல. உனக்கு நான் ஷர்ஷாக்கு ஜேகே கிடச்சிட்டாங்கல்ல? ஆமாண்டி, கிடச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களோட ட்ரூ லவ் கிடச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, உண்மைடி. ஏன்னா நம்ம வேணும்னு நினச்சதுக்கிட்ட ஒன்று கேட்டோன்னா அது எவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு அது கொடுத்துரும். எனக்கும் என்னோட யூனிவர்ஸ், என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் அதை கொடுத்துட்டு அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நீங்களே ஃபர்தராக போயிட்டு அவரோட லிப்ஸில் உங்கள் லிப்ஸை வைக்கிறீங்க. லவ் யூ வைன், லவ் யூ ஜிமினா, ரொம்ப அப்படின்ட்டு ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே 5 years கழித்து பார்த்தா உங்களுக்கு இப்போ ஒரு பேபி பாய் இருக்கான். அவன் பேர் ஜிஃபான்.
ஜிஃபானை தூக்கிட்டு நீங்களும் ஜிமின் அண்ட் 3 பேரும் தான் பார்க்குக்கு போகிறீங்க. நீங்கள் அதாவது ஜிமின் உங்ககிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பார்ல, அந்த பார்க்குக்கு தான் போகிறீங்க. அப்போது நீங்களும் ஜிமினும் பார்த்து பேசிகிட்டே வர்றீங்க. ஆமாம் ஜிமின், அதை பற்றி தான் யோசிக்கிறேன். பார்க்கலாம், அடுத்த ஜாப் என்ன வருதுன்னு பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிஃபானோட ஷூ கீழே போட்டாடுறான். இப்போ ஜிமின் கீழே குமிச்சு எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது அங்கே கிராஸ் ஆகி ஜேகே, ஷர்ஷாவோட பொண்ணு 3 பேருமே போகிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவையும் ஷர்ஷாவையும் தான் பார்க்குறீங்க. ஜேகே, ஷர்ஷா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க கொஞ்ச நாளி. அப்படியே திரும்பிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறீங்க ஜிமின் கூட. அப்படியே நீங்கள் போகிறத அப்படியே ஜேகே அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது ஷர்ஷா பார்த்துட்டு, என்ன பாஸ், என்ன ஃபீலிங்ஸோ? இல்லை, என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் எனக்கு கிடச்சிருச்சு. அவனோட லவ் ஆஃப் மை லைஃப் அவனுக்கு கிடச்சிருச்சு. இல்லை, சும்மா பார்த்தேன். போகலாமா பொண்டாட்டி? போகலாம் சார், வாங்க அப்படின்ட்டு ஜிமினோ அப்படி திரும்பி சிரிச்சிட்டு ஷர்ஷாவோட ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போது நீங்கள் ரைட் சைட் போகிறீங்க, ஜேகே ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்காரு. கூடும் காதல் கைகள் விலகாது என்றும் தேடும் ஏக்கம் நெஞ்சில் தீராதம்மா. காதல் வாழும் அழகிய நினைவுகள்